மக்களினுடைய கல்வி கண்களை திறந்து கொங்கு நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு காரணமாக இருக்கின்ற கொங்கு கல்வி தந்தையர்களுக்கும் ஏழை மக்கள் இலவசமாக கல்வி பெற உதவியாக இருக்கின்ற நன்கொடையாளர்களுக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்து இந்த பட்டிமன்றத்திற்குள் அடியெடுத்து வைக்கலாம் என்று விரும்புகிறேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கொங்கு இன குழந்தைகளின் கலாச்சார சீரழிவிற்கு. இந்த இரண்டு அணியிலுமே இருக்கின்றவர்கள் தலைப்பை நன்காக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கொங்கு இன குழந்தைகள், அதை மறந்துவிடக்கூடாது, நம்முடைய குழந்தைகள். இவர்களுடைய கலாச்சார சீரழிவிற்கு பெரிதும் காரணம் நம்முடைய கலாச்சாரம். கொங்கு கலாச்சாரம் என்பது மற்ற பிற சமூகத்தாருடைய கலாச்சாரத்தை காட்டிலும் பரந்துபட்டது, தொன்மை வாய்ந்தது, பெருமை வாய்ந்தது, பழமை மிக்கது. இதை போன்றது ஒரு கலாச்சாரம், பண்பாடு வேறு ஏதாவது ஒரு சமூகத்தால் வகுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அது சந்தேகமே. ஏனென்று சொன்னால் எல்லா வகையிலுமே நம்முடைய சமுதாயம் தலை சிறந்து விளங்குகிறது. விருந்தோம்பல் பண்பிலிருந்து வரிசையாக எடுத்துக்கொள்ளலாம். விருந்தோம்பல் பண்பிலிருந்து, விருந்தோம்பலிலே நமக்கு இன யாரும் கிடையாது. உபசரிப்பு, வேளாளன் என்றாலே உபசரிக்கிறவன், உபசரிப்பாளன், உபசாரி என்றுதான் பொருள். அதனாலதான் மேழி விடிக்குங்கை வேல்வேந்தர் நோக்குங்கை, ஆழி தரித்தே அருளுங்கை, சூழ்வினை நீக்குங்கை, என்றும் நிலைக்குங்கை, நீடோழி காக்குங்கை, காராளர்கை என்று கம்பநாட்டாழ்வார் சொல்லுவார். நம்முடைய காராள வம்சம் எப்படிப்பட்ட வம்சம் என்பதற்கு அந்த கம்பருடைய பாடல் ஒரு எடுத்துக்காட்டு. இப்படி நம்முடைய அந்த விருந்தோம்பல் பண்பு இப்படி இருக்கிற பொழுது திரிகடுகம் என்ற நூல் சொல்லும், வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதாம், விருந்து புறத்த தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்று என்று வள்ளுவன் சொல்லுவானே. அதாவது இரவா புகழ், அதாவது நீடோழி வாழுகின்ற அமரத்துவம் கொண்ட மருந்து நமக்கு ஒன்று கிடைக்கிறது என்றாலும் கூட விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை வைத்துக்கொண்டு நாம் அதை சாப்பிடுகிற பண்பு வேளாளர்களுக்கு கிடையாது. ஆனால் இது மற்ற மற்ற சமூகங்களிலே இருந்திருக்கிறது என்பதற்கு சான்றாகத்தான் இலக்கியங்களிலே பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. காண கண்கூசுதே, கையெடுக்க நாணுதே, வீணுக்கு என் என்பெல்லாம் பற்றி எரிகிறதே, ஐயையோ அன்பில்லாழிட்ட அமுது காண கண்கூசுதே, மானொக்க வாய் திறக்க மாட்டாதே, கையெடுக்க நாணுதே என்றெல்லாம் அந்த விருந்து உபசரிக்கிற பொழுது அவர்கள் காட்டுகின்ற அந்த கடுகடுப்பு ஏற்கனவே பழங்காலத்திலே இருந்திருக்கிறது. தன்னுடைய வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த விருந்தாளியை உபசரிப்பதற்கு மனமில்லாமல் தன் கணவனை படுத்திய பாட்டை தமிழ் மூதாட்டி சொல்லுவாள். இருந்து முகந்திருந்தி ஈரோடு வேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப, ஆடினாள் பாடினாள் ஆடி பழமுறத்தால் சாடினாள் ஓடோடத்தான் என்று சொல்லி நமக்கு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறான், அவனை கவனிக்கலாம் என்று சொன்னபோது தன்னுடைய கணவனையே பழமுறத்தால் எடுத்து அடித்தாள் என்று சொல்லுவார்கள். ஆகவே ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே அப்படியெல்லாம் இல்லாமல் இது மிகச்சிறந்த ஒரு சமுதாயமாக உபசரிப்பிலே இருந்திருக்கிறது. இதை பற்றி
நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் நம்முடைய கொங்கு வேளாளர் சமுதாயத்தினுடைய உபசரிப்பு எப்படி இருந்தது என்று சொல்லுகிற இடத்தில், நீலமலை சாரலிலே நிலம் விரித்து நெளிந்து வரும் தென்றலினை வளையவிட்டு பால் போன்ற இதயத்தை பிள்ளையாக்கி பண்பினையும் அன்பினையும் துணையாக்கி வாழுங்கள் என விட்டால் தமிழ் மூதாட்டி, வாழ்கின்றார் கொங்கினிலே நல்ல மக்கள், சூழ்கின்றார் பண்பெல்லாம் கோவையில்தான், சுவையெல்லாம் பணிவெல்லாம் கொங்கினில்தான். ஏனுங்க, என்னவுங்க, ஆமாமுங்க, இருக்குங்க, சரிங்க, பார்க்க வாங்க, மானுங்க, வேணுங்களா, வாங்கிக்கோங்க, மழைப்பழமும் இருக்குங்க, எடுத்துக்குங்க, தேனுங்க, கையெடுங்க, சாப்பிடுங்க. அப்பப்பா, கோவையிலே விருந்து வந்தால் 6 நாள் பசி வேண்டும், வயிறும் வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமுதாயத்தினுடைய அந்த உபசரிப்பு தன்மையை அவ்வளவு அழகாக கண்ணதாசன் சொல்லி இருக்கிறார். இப்படி நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற இத்தனை சிறப்புகளே இது இருந்தாலும் கூட, இன்றைக்கும் நம்முடைய கொங்கு சமுதாயத்தினுடைய அந்த பெருமை, நம்முடைய சமூக அமைப்பு, குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழுகின்ற அந்த தன்மை, அந்த காலத்தில் பார்த்தோம்னா பெரியவங்கள்லாம் நம்ம கலாச்சாரப்படி மாப்பிள்ளை வருகிறார் என்று சொன்னால் மாமியார் கதவிடக்கிலே நின்று மறைந்து கொண்டு வாங்க மாப்பிள்ளை என்று தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு வண்டியிலே போகிற பொழுது ஒட்டி இருவரும் அமர்ந்து சென்றால், கணவன் மனைவி எட்டி எட்டி உட்கார்ந்திருந்தால் கணவன் மருமகன் மாமியார் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு கலாச்சாரம் மாறிவிட்டது. இன்றைக்கு அந்த அளவிற்கு நம்முடைய நிலைமை போய்விட்டது. அதை திருமணம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், திருமணத்திலே நிறைய நம்முடைய சடங்குகள், 1 2 அல்ல, ஏராளமான சடங்குகள் நம்முடைய திருமணத்திலே வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்னவாயிற்று? அத்தனையும் மாற்றப்பட்டு இன்றைக்கு மறைந்து விட்டது. வட்டார சொற்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டன. இன்றைக்கு மரியாதை கூட குறைந்து போய்விட்டது. அந்த கலாச்சாரம் இன்றைக்கு இல்லை. மாமா என்றால் மாம்ஸ், பங்காளி என்றால் பங்ஸ், பெரியவர்களை பெருசு, இப்படித்தான் அழைக்கிறோம், இப்படித்தான் சொல்றோம். எங்கே போயிற்று? என்றைக்கும் கூட அப்பாரு, அப்பத்தா, அம்மாச்சி, அப்பிச்சி, இந்த சொல்லெல்லாம் எங்கே போயிட்டே தெரியவில்லை. நங்கையாள், கொழுந்தியாள், நாத்தனார், கொழுந்தனார், இந்த நல்ல சொற்கள் எல்லாம் போய்விட்டது. இன்றைக்கு கூட காடு தோட்டங்களிலே வளர்ந்து வந்த அருமையான கோழி இனங்களை பார்க்க முடியவில்லை. மாறாக பிராய்லர் கோழிகள் வந்து விட்டன. இன்றைக்கு 3 4 நாட்களாக தொடர்ந்து நட வேண்டிய நம்முடைய கொங்கு இன திருமணங்கள் எல்லாம் கூட ஒரே ஒரு நாள் ஃபாஸ்ட் ஃபுட்டாக மாறி, அதுவும் கடைச்சரக்காக மாறி, கடையிலே உணவு எடுத்து வந்து பரிமாறி ஒரே நாளில் ரிசப்ஷன் என்று சொல்லி 6 மணி நேரத்திலே அப்படியே முடித்துக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்மிடத்தில் வந்திருக்கிறது. நம்முடைய திருமணம் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல நாட்களாக நடைபெறக்கூடிய ஒரு அருமையான திருமண ஏற்பாடு. அதிலே பார்த்தால் ஏராளமாக சொல்லி இருக்கிறார்கள். திருமணத்திற்கு முதலிலே அது ஏற்ற காலம் பார்ப்பார்கள். பெண் பார்த்தல், மணப்பொருத்தம் பார்த்தல், நிச்சயத்தாம்பலம், மாங்கல்யத்துக்கு பெண் வாங்குதல், நெல் போட்டு வைத்தல், விறகு வெட்டல், உப்பு வாங்கல், திருமண அழைப்பு, பட்டினி சாப்பாடு, மடைக்களம் வைத்தல், முகூர்த்தக்கால், தண்ணீருக்கு போதல், மங்கள நீராட்டு, உருமாலை கட்டு, குலதெய்வம் அழைத்தல், நாட்டுக்கள் நடுதல், இணைச்சேர், விநாயகர் வணக்கம், தாயோடு உண்ணுதல், பொன் பூட்டல், குளம் கோதல், பால் பழம் அருந்துதல், பெண்ணெடுத்தல், மாங்கல்ய தாரணம், மங்கள வாழ்த்தும் கைகோர்வையும், அருகுமணம், கைவழங்கல், மொய்க்களறி, சோபன நீராட்டு, பரிசம் போடுதல், கூடைச்செயிர், பந்தல் செலவு, உட்களத்து சரடு, பாத அணி அணிதல், சம்பந்தங்களக்குதல், நிறைய இருக்கு. இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்படி நம்முடைய திருமண வகையில் இப்படியெல்லாம் நிறைய அமைப்பு முறைகள் வச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் பட்டு போய் சாதாரணமாக ஒரு மணி நேரத்திலே பதிவு திருமணம் என்ற பெயராலே செய்து கொண்டு எல்லாம் சுருங்கி போயிற்று. ஆக இந்த நிலைக்கு என்ன காரணம்? எல்லாவற்றுக்குமே நம்முடைய சமூக பண்பாடு, கலாச்சாரம், பொருளாதார சீர்குலைவு, பெரியவர்களுக்கு அளிக்கின்ற மரியாதை, விருந்தோம்பல் பண்பு,
இவற்றையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்தார்களே, அதிலிருந்து நாம் வழிதவறி போய் கொண்டிருக்கிறோமே. இதற்கெல்லாம் யார் காரணம், யார் பொறுப்பு, எதனுடைய தாக்கம் என்பதை பற்றி அலசி ஆராய்ந்து பேசுவதற்காகத்தான் இந்த இரு அணியிலிருந்து நம்முடைய 6 சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை வைத்து பின்னாலே நாம் நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம். பெற்றோர்களே என்ற அணியிலே அணி சார்பாக ஓதாள குலத்தைச் சேர்ந்த பழனிசாமி கவுண்டர் அவர்கள் இப்பொழுது முதலாக நம்முடைய கொங்கு இன குழந்தைகளின் கலாச்சார சீர்குலைவுக்கு பெரிதும் காரணம் நம்முடைய பெற்றோர்களே, குடும்பச் சூழலே என்ற அணியின் சார்பாக பேச வருகிறார். ஒற்றுமையா இருக்கணும். கொங்கு சமுதாயம், கொங்கு குல கோயில்கள், கொங்கு குல தெய்வம். நீங்க ஒருத்தர் பேசும்போது என்ன குளத்துக்காரன்னு கேளுங்க, அப்ப ஆனந்தமா சொல்லுவேன். வேற கட்சியில் போய் என்ன குழம்புன்னு கேட்டு பாருங்க, அவனுக்கு குழந்தை தெரியாது. அது கட்சி பூரா பலவற்றை இருக்கிறத போச்சு. அதனால ஒரே இனம் ஒரே சாதி நம்ம இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு பிரிவு இல்லாம நம்முடைய குலதெய்வ கோயில்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு பிள்ளைகளை கூட்டிப்பாங்க. அந்த கோயிலை காட்டுங்க, குலதெய்வத்தை காட்டுங்க, பங்காளிகளை காட்டுங்க, உறவுகளை காட்டுங்க. அட பாஸ்ட் புட்டு உணவுன்னு சொல்லி தட்டத்தில் வாங்கி தின்னு ஓடுப்பாரு. அட நான் வெளிப்பந்திக்கு தான் அள்ளி இப்படி பசஞ்சு ஓடுவேன், வாங்கி இப்படி தின்னு ஓடுப்பாங்க. கல்யாண வீட்லையும் நம்மளுக்கு தட்டத்தை கொடுத்துட்றாங்கல்ல, அது என்னன்னு கேட்டா அது என்னங்க அதுக்கு பேரு பப்பே. அடங்கொப்பே பப்பேவா. கல்யாணம் வேறவனை கூட்டி போனவருக்கு ஒரு பெரியவர் பார்த்து வந்தாருங்க. அவர் கேட்ட என்னையா இப்படி ஆயிப்போச்சுன்னு சொன்னாங்க. தலையில ஓட்ட உடைச்சிட்டு போயிட்ட, நீ என்ன மணி அடிச்சுக்கிட்டு இருந்தியா? தலையில ஓட உடைக்கிறவருக்கு நீ பார்த்துருக்கணும்ல. அப்ப அவரை பார்த்துட்டு நான் நினைச்சேன் இந்த பாட்டை. எந்த பாட்டை நினைச்சேன்னா, தொண்டை வேற கட்டுது. முள்நடுவே மலர் வளர்த்து முடியும் வரை காத்திருந்தேன், மலர் பறிக்கும் வேளையிலே முள் தைத்த கதையானேன். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன், மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன், மழை நீரில் நனைய விட்டேன். மானம் என்ற பொருள் காக்க மனக்கதவை மூடி வைத்தேன், 4 பக்கம் திறந்து கொண்டால் நான் அதற்கு என்ன செய்வேன், நான் அதற்கு என்ன செய்வேன். இப்படி தன் குழந்தை போன பிறகு தான் வருத்தப்பட்டு அழுது என்ன பண்றது. அந்த அம்மாவுக்கு கூட பாடுது இப்படி, நான் கோட்டை கிளி வளர்த்தி கோட்டை கிளி வளர்த்தி நான் கோயத்தலம் மேய விட்டேன், கோயத்தலம் மேய விட்டேன். அந்த கோயத்தலம் போன கிளி கோட்டை வந்து சேருமா, அது கோட்டை வந்து சேருமா, இந்த குயிலி துக்கந்தீருமா. அந்த குயிலி அப்படி துக்கப்பட்டு பாடி என்ன பண்ணுறது, விட்டு போட்டு. இப்படி வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடிவிடாது. நாம நம்ம பிள்ளைங்களை சரியா வளர்த்தலினா கொங்கு குழந்தைகள் அழகு குழந்தைகள். இது மேல மற்றவங்களுக்கு ஒரு கண்ணு. ஆனா அவன் எப்படி கொண்டு போனாலும் அவன் ஜாதி விட்டு நம்ம ஜாதி ஆக முடியாது. தாலுகா ஆபீஸ்ல சர்டிபிகேட் ஆம்பளை என்ன ஜாதியோ அந்த ஜாதி சர்டிபிகேட் தான் கொடுப்பான். ஆனா நம்ம பிள்ளைகள் வேணும்னு பழி எடுக்கிறதுக்காக தான் கூட்டி கொண்டு போறானுங்க. அது அவன் கொண்டு போய் உயர் ஜாதி ஆக முடியாது. ஊர்க்குருவி உயர பறந்தாலும் பருந்தாக முடியாது. பெற்றோர்கள் அதனால் அவன் அவனுடைய இனத்தை எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய சமுதாயத்தை சீரழிப்பதற்காக ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்களாம். நாம இங்க சமுதாய பாதுகாப்பு மாநாடு நடத்துறோம். அவன் சமுதாயத்தில் கலாச்சாரத்தில் கலப்பு திருமணத்துக்கு மாநாடு நடத்திட்டு இருக்கிறான். சமபந்தி உணவு வேண்டாம், சம்மந்தி உறவு வேண்டும். சம்மந்தி உறவு வேண்டுமா? யாரு சம்மந்தி ஆகுறது, எவன் புள்ள பத்து வைக்கிறது, எவன் கூட்டிக்கிட்டு போறது, எவனை சம்மந்தியா நடுவீட்டில் வைக்கிறது. நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது லொல்லுதான் உழைக்கி. அது அம்மான்னு கூப்பிடாது, அக்கான்னு கூப்பிடாது. மானும் கூட இன்னொரு மானோட தான் உறவு கொள்ளும். மிருகங்கள் 5 அறிவு படைத்த மிருகங்கள் கூட
தன்னுடைய இனத்தைத்தான் பார்க்கும். அதுபோல நம்ம கொங்கு வேளாளர் சமுதாய பெண்களாகட்டும் பசங்களாகட்டும் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்களோடு உறவு கொள்ளுங்கள். ஆனால் இப்போ நான் ஒன்று கேள்விப்பட்டேன், பொண்ணு இருக்குதா, பொண்ணு ஒருத்தர் கேட்டாங்கன்னா 2 பஸ் இருக்குதா, இவனுக்கு 2 பஸ் தான், பஸ்ஸுக்கு கல்யாணம். இவங்கிட்ட ஒரு மில் இருந்துன்னா அவனுக்கு மில் இருக்குதா, மில்லுக்கு கல்யாணம். அட பிள்ளைக்கு மயனுக்கு கல்யாணமா, மில்லுக்கு கல்யாணமா? ஓரளவு வசதினா கொடுத்து ஹெல்ப் பண்ணி மேலே வரட்டு லிஃப்ட் ஆகிட்டு. ஒரு ஏழை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அறிவு இருக்கு, நாலும் தெரிஞ்சிருக்கு. பணக்காரன் கொடுத்தீங்கன்னா அட செல்போனு இப்படி தொட்டாங்க கலிபோர்னியாவை காட்டுது, காவிரி பூம்பட்டத்தையும் காட்டுது. அப்படி 30,000க்கு 40,000க்கு செல்போன். நம்மளதுல ஒரு 500 ரூபாய்க்கு தான் இருக்குது. அது கூப்பிட்டா வருது, போனா போகுது. அது எதுக்கு 50,000 ரூபாய் செல்போன்? அது பிசினஸ் மேன் அவன் சம்பாதிக்கிறானா? நீங்க கொடுக்குற செல்லம் தானே. உங்களுடைய செல்லம் ஓவர் செல்லத்தினாலதான் டைம் இருக்கா பேசிட்டு இருக்கு. அதனால 5 நிமிடம் சமுதாய சீரழிவுக்கு காரணம் பெற்றோர்கள் தான் உணர்ந்து இங்க பிள்ளைங்க வராம இருந்தாலும் சரி, போய் அந்த பிள்ளைகளுக்கு போய் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளா இருந்தா நீங்க சொல்லுங்க, இல்லைனாலும் பக்கத்துல சொல்லுங்க. உன் பிள்ளை இந்த பையன் கூட தப்பா போறான்னு சொன்னா, ஏன்டா என் பிள்ளைக்கு பேர் வைக்கிறியா, இப்படி சண்டைக்கு போற. நீ கவனிங்கள். உங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்தால் அந்த தகவலை கண்காணியுங்கள். அதை விட்டுட்டு அவங்க என் பிள்ளைக்கு பேர் வைக்கிற, உன் பிள்ளை மணக்குதான், பொண்டாட்டி மணக்கிறாளா, நீ கூட பேசுனா நம்மளுக்காண்டா ஊர்வம்னு ஓட்டு ஒன்னு சொல்றது இல்லை. இப்ப பொண்ணு மாப்பிள்ளை, இப்ப நம்ம ஒரு கலாச்சாரம் சுயமரம்லாம் நடத்த வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம். இப்ப போய் பொண்ணு சிக்காம பாருங்க, கொள்ள விவசாயிக போண்டா கோழி போய் பிடிச்சி வரானு தெரியுங்களா? போண்டா கோழி நான் கேரளாவில் போய் அது எவட கார வடை, ஆம வடை, உளுந்து வடைன்னு என்ன தெரியுது? அது வாட்டுக்கு மேன் முடிச்சுக்கிட்டு தெரியுது. அது ஒருத்தன் போய் கட்டிக்கிட்டு வந்து என்னாச்சுங்க, ஊருக்கு போயிடுச்சு. ஊருக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டு வரல, திருப்பி அங்க போனா ஓடிறியா, வேறவனை கட்டிக்கிட்டு அவன் கேஸ் கொடுத்துட்டியா, நீ ஓடிடுங்க. 40,000 ரூபாய் கட்டி அவளை கொண்டுகிட்டு வந்து 2 மாசம் வச்சிருந்து 40,000 ரூபாய் கழிஞ்சது, அவ்வளவுதான் போச்சு. இப்படி ஒரு நிலைக்கு நாம தள்ளப்பட்டு விட்டோம். இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு 100 பொண்ணு 100 மாப்பிள்ளை, ஒரு 25 ஓடிடுச்சுன்னா 75 பேர் தான். 25க்கு ரெடிமேடா அச்சா குத்த முடியும். அதனால நம்ம பிள்ளைங்களை வேற வைக்க விடாதீங்க, வசதி பார்க்காதீங்க. குலம், நம்ம குலம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய எத்தனை குலம் யாருக்காலும் தெரியுமா? எத்தனை குலம் தெரியுங்களா? இருக்காது, அது தெரியாது. நம்மளுதான் நம்மளுக்கு தெரியுமா? ஊர்ல தெரியும். அத்தனை குலத்துக்காரங்களும் நமக்கு எல்லாம் கொண்டு உடுப்பணம் செய்யலாம். அந்த நேரம் முடிவடைகிறது, தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம். சரி சரி. அதனால எந்த குலமா இருந்தால் குளத்தையெல்லாம் தள்ளி வைக்க வேண்டாம். குலதெய்வம் குலமும் நம்ம கொங்கு சார்ந்தோ, கொங்கு வேளாளர் கவுண்டரா இருந்தா பொண்ணு கொடுத்து பொண்ணெடுங்கன்னு கூறி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் அத்துணை நல்லவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு மேல் பேசவிட்டால் தப்பு. அந்த 5 நிமிடம் பேசவிட்டால் அது 6 நிமிடம், 7 நிமிடம், 8 நிமிடம் என்று நீண்டு கொண்டே 5 நிமிடம் பேசுவதற்கே அனுமதிக்கலாமா என்றுதான் இவர்கள் கேட்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் பாவாடை தாவணியில் பார்த்து மகிழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த நாளெல்லாம் இன்றைக்கு காணல் நீராகிவிட்டதே என்று நினைக்கிறார். திருமணத்தை பற்றி சொன்னார். வேற்று சாதியிலே மனம் புரிந்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்திலே கொண்டு போய்விடும். பாலிலே ஒரு சொட்டு நஞ்சு கலந்தாற்போல் ஆகாதா என்று கேட்டார். நண்பர் ஒருவர் சாலையிலே 2 சக்கர வண்டியிலே போய்க் கொண்டிருக்கிறார். எதிரிலே அந்த வண்டியின் வெளிச்சத்தை, லைட்டின் ஒளியை பாய்ச்சி கொண்டு வலதுபுறமும் இடது வளர்ப்பிலே கட்டுப்பாடு வேண்டும், சுய கட்டுப்பாடு இல்லாத எந்த ஒரு வளர்ப்பும் சரியாக அமையாது என்று சொல்லி மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து இதற்கு சரியான விளக்கம் கொடுப்பதற்காக நம்முடைய அடுத்தது சமூகமே என்ற அணியின் சார்பாக நம்முடைய திரு மஞ்சுநாதன் அவர்கள் பேச வருகிறார். இவர் தலைமை கழக பேச்சாளர், நம்முடைய சங்கத்திலே தலைமை கழக பேச்சாளர், தூரகுளத்தைச் சேர்ந்தவர். இந்த அருமையானதொரு பட்டிமன்றத்தை நடாத்தி கொண்டிருக்கும் நடுவர் பெருந்தகையவர்களே, கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்திற்குள் முடித்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய ஏதுவாக இருக்கும். ஆகவே பேசுகின்ற சகோதரர்கள் மனதில் வைத்து
தங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாட்டை கட்டுறக்கு முன்னாலே மூக்கணத்தை இழுத்து பிடிக்கிறாங்க பாருங்க. சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இந்த அருமையானது ஒரு பட்டிமன்றத்தை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர் பிறந்தவர்களே, எண்ணணியை சார்ந்தவர்களே, எதிரணியை சார்ந்தவர்களே, மற்றும் இங்கு கண்டு கழிக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய அருமை மாம மச்சான் பெத்து போறப்ப ஆண் பொண்ணு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. மிக அருமையான தலைப்பு. நாங்க என்னன்னு பேசுறோம், நம்ம சமுதாயம் கெட்டு போனதுக்கு காரணம் சமுதாயம்னு பேசுறோம். அங்க பாருங்க 3 உட்கார்ந்து இருக்குது பாருங்க. வீட்டுல இருந்து கிளம்பியிலேயே வாசப்படி தட்டிச்சேன் பொண்டாட்டி என்னன்னா, மாமன் உனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, தண்ணி ஒரு சொம்பு குடிச்சிட்டு போ அப்படின்னா. நானும் ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அங்கிருந்து பஸ் ஏறி வர ரயிலேறி ராகு 7:30 யமகண்ட 3 ரயிலேறி கோந்துருக்குது. அதுக்கு மூஞ்சி பாருங்க, ஒண்ணு மீசி சும்மா இத்தந்தாண்டி குழந்தைகள் பயமுறுத்துற மாதிரி. அங்க ஒரு குழந்தை கத்திட்டு கிடந்தது, ஏண்டா கத்துதுன்னு பார்த்து இவரை கண்டு பயந்துடுது. அதான் அடுத்தொன்னு கோந்துருக்கு பாருங்க, வெடக்காத்து வந்தா தூக்கிட்டு போற மாதிரி. அது ஒண்ணு. அது அந்த பக்கம் அந்த முருகசாமி 3 பேச்சு மூஞ்சிகளை பாருங்க. இதுகளே தப்பு பண்றதுலாட்டத்தான் தெரியுது. டாபிக் என்ன, அதுக்குள்ள என்ன பேசணும்? ஏடா குழந்தை பெத்து அந்த பையன் டெலிவரியா போட்டு தேசவாமா போட்டுன்னு பெத்தப்ப நினைப்பானா? நான் கேட்கறேன். ஒரு குழந்தை இல்லைன்னு ஏறாத மலை ஏறி இன்னைக்கு கல்லு மலை பிடுங்கி கருமலையும் மின்னலிட்டு நான் கலையேறி கையத்துக்கு மலையேந்தியும் பொய்யானே, நான் பொண்ணு மலையேறி பொருளங்க வெள்ளம் விட்டு பொன்னேந்தியும் பொய்யானன்னு சொல்லி அந்த குழந்தைக்காக எத்தனை கோயக்குளம் ஏறி இறங்கி பெத்து அந்த பையன் கெட்டு போட்டுன்னு எந்த தாயும் தகப்புன்னு நினைப்பானா? அப்படி நினைச்சிருந்தா இத்தனை காலேஜ் வளர்ந்துருக்காது, இத்தனை கல்வி கூடங்கள் வந்திருக்காது. இன்னைக்கு அவன் கடனை வாங்கி செலவு பண்ணாலும் தான் பெத்த பசங்க தன்னை காட்டிலும் ஒரு படி மேல் இருக்கணும் தான் நினைக்கிறான் பெத்தவன். எவன் கெடுக்கிறான்னு பார்த்தா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய புறச்சூழல்கள் தான் அவனுக்கு எடுக்குது. பெத்தவன் கெடுக்கிறது இல்லை. இன்னைக்கு வேணுங்கிறது வெடியால் பண்ணி கொடுத்து போதுங்கிறது பொழுதோட பண்ணி வச்சு பையனுக்கு அது கண்டா பிடிக்கி, பையனுக்கு இது கண்டா பிடிக்கி வீடு போய் பாருங்க, ராத்திரி 1 மணி வரைக்கும் வீடு போனாலே இன்னைக்கு உருமேறையிலேறி இன்னைக்கு நான் ஒரு சாம மூடு வந்தா ஊடு திறந்து இருக்கு ஊஞ்சலில பாலாறு. இன்னைக்கு நல்ல ரயிலேறி நடுச்சாம மூடு வந்தா இன்னைக்கு நடவே திறந்து இருக்கு நடு கட்டலில பாலாறு. ராத்திரி 12 மணி 1 மணி ஆனாலே குடும்பத்துல வெளியே போன ஆம்பளை வெளியே போன பையன் ஊடு வந்து சேர்ற வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கீங்க தான் பெத்தவங்க பெரியவங்க. அவங்கள தப்பா பேசுறீங்க நீங்க. என்னமா செல்லு போன வாங்கி கொடுத்தாங்களாமா அப்ப நம்ம கூட்டா பிள்ளை கேட்டு போச்சாமா. இல்லைன்னா 18 வருஷம் 19 வருஷம் பெத்த அப்ப நம்ம பசங்க பிள்ளைகளுக்கு சோத்தத்தானு போட்டு வளர்த்துறோம், வேற இடத்தையும் போட்டு வளர்த்தல. தான் குழந்தை தன் வீடு தன்னை விட மேல வாகனம் தான் எந்த தாயும் தாப்புன்னு நினைக்கிற. இதுக்கு என்ன பண்றதுக்கா? காலேஜ் போறேன் ஏமாத்துறதுக்கு அப்பனம் மேல. அதுக்கு பாவம் என்ன தெரியும்? படிப்பறிவு இல்லாதவர்கள், பாமர மக்கள், விவசாய கூலிகள், விவசாயம் பண்றவன். இன்னைக்கு படிச்சவனாவே இருந்தாலும் பெத்த குழந்தை நம்பாத மத்த குழந்தை நம்ப முடியுமா? நான் கேட்கறேன். பெத்த குழந்தை வந்து அப்ப எனக்கு ஒரு 50 ரூபாய் செலவு கொடுப்பான்னு கேக்குது. நான் இல்லடா உன்னை நான் நம்ப மாட்டேன், உனக்கு பர்த்கால அனுப்ப முடியுமா? நாம பெத்த குழந்தை நாம நல்லா நம்பாத வேற எவன் நம்புவ? நம்பி அனுப்புறோம். ஆனால் இந்த சமுதாயமானது அவனையும் ஏமாற்றுகிறது, ஏமாறுது போய் விடுகிறார்கள். தானே ஏமாறல, ஏமாத்துறவன் ஏமாத்துறான், இவன் ஏமாந்து போறான். அவனை சொல்லி தப்பு இல்லை. இன்னைக்கு சமுதாயத்தில் எடுத்து பாருங்க. ஒண்ணும் இல்லைங்க, காலைல கிளம்போது ஒரு நாள் ஒரு மீட்டிங்க்கு போனேன். எங்க பாலக்கோடு மீட்டிங்க்கு கூப்பிட்டு அங்கிட்டு போனேன். போய் நிக்கல ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் என்ற பொண்டாட்டி வந்தா வழியொன்று கொடுக்குறேன்னு. உள்ளே ரயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்ணு நான் போயிட்டு வரட்டானே மாமா மாமான்னா. அட ஏன் அழுவர் அப்படின்னு? மாமா உனக்கு ரயிலுக்குள்ள வச்சு பாக்குற போதெல்லாம் செயலுக்குள்ள பாக்குறாப்புலயே இருக்குது அப்படிங்க. குடும்பத்தில் ஒரு சில நகைச்சுவைகள் இப்படி வரத்தான் செய்ய. கேட்டா பையன் அவ்வளவு விவரமா இருக்கிறேன், கேட்டா ஏமாத்துறாங்க. பசங்க வந்து நல்லதுகளாமா, பெத்தவை மோசமாமா. அப்பந்தான போய் பக்கத்து பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுக்க சொல்றேன். ஒருத்த எழுதுறாயா என்னன்னு? காதல் கடிதம். கதிர்விட்டு என் கிளம்பும் காதலை பார்த்து எதிர் வீட்டு எருமைக்கு என்ன எரிச்சல். ஏம எருமை பெத்த அப்பே. ஊர் ஊரா பட்டிமன்றம் பேச போறவங்க, ஊர் ஊரா நடக்கிற நிகழ்ச்சி என்ன நடந்தாலும் பொழுது காக்கா குருவியாட்ட எனத்துக்கு கூடு போய் சேர்ற. தான் பெத்த குழந்தை குட்டியும் நல்லா இருக்கணும், நல்ல துணிமணி. ஒரு தீபாவளி நோம்பு வந்தா கையில காசு இல்லைனாலும் கடனோடனே வாங்கினாலும் ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறோம். என்ற பிள்ளைக்கு சென்னை சில்க்ஸ்ல எடுத்தாத்தான் பிடிக்கி.
எப்படி அந்த புள்ள காக்கா குஞ்சாட்டு இருக்கு கருகருன்னு. இதுக்கு சென்னை சில்க்ஸ் போய் துணி எடுத்துட்டு வரோம். எனத்துக்கு இந்த சமுதாயத்துல அதுவும் ஒரு மதிக்கத்தக்க பொருளா இருக்கணும். இன்னாரு பையனு இன்னாரு பிள்ளைன்னு இருக்கணும். ஆனா அந்த பிள்ளைக பசங்களாகட்டும் பிள்ளைகளாகட்டும் பெத்த தாய் தாப்பனுக்கு அந்த பண்பாட்டை கலாச்சாரத்தை கௌரவத்தை காப்பாத்தி கொடுக்குதா? சத்தியமே இல்லை. ஒரு 17 வருஷம் 18 வருஷம் காப்பாத்திட்டு ஒரு காலேஜ் வந்து சேர்ந்துட்டா அது என்னமோ இந்த தமிழ்நாட்டிலே வேலைக்கு வாங்கி வச்சிருக்கிறா அப்படி நினைப்பு. ஐடி ஃபீல்டு போறேன் நடிகர் சிவகுமார் சொன்னார், கொச்சையாக நினைத்து விடாதீர்கள், தப்பாக நினைச்சு. கண்டிப்பா இது ஆய்வுல கிடைச்ச உண்மை. அது ஐடி ஃபீல்டு பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புனீங்கன்னா அன்னையோட அந்த பிள்ளை நம்மளுக்கு இல்லை. நான் கேட்கறேன், பிள்ளைய சம்பாரிச்சு வந்து போட்டுட்டா நாம பெத்தை வவுறு வளர்க்கணும். அதை தலையெழுத்தா? 18 வருஷம் 12வது முடிச்சா ஏதோ ஒரு குடியான பையன் பார்த்து கட்டி வச்சிரு. அது கொண்டு அப்படி சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்து நாம இந்த தமிழ்நாட்டு வேலைக்கு வாங்க போட்ட வெங்காயம் போச்சு. அது இனத்து வாங்குறாமா? குடும்பத்துக்கு தேவையானது கௌரவம் பண்பாடு மரியாதை, அதை காப்பாத்தி கொடுக்கிற பிள்ளை இருந்தேன்னு அது செத்த என்ன நான் கேட்கிறேன். சமுதாயத்தால இன்னைக்கு கொங்கு சமுதாயம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் போட்டு பண்டைய காலத்து பண்பாடு ஆளப்பட்ட 64 சாதிக்கு 2 கையில அள்ளி அள்ளி கொடுத்த சாதி நம்ம சாதி. அப்ப ஏற்பட்ட சாதி இன்னைக்கு பட்டிமன்றம் போட்டு நம்ம பண்பாட்டை சொல்லி கொடுக்குற அளவுக்கு எப்படி வளர்ந்துருக்குதுன்னா எப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கிறோம்? என்ன காரணம்? அறியாமை. இந்த சமுதாயம் நம்மளே அறியாமையாகவே வைத்துக் கொண்டு இருக்கிறது. சமுதாயம் வளர்கிறது, நாகரீகம் வளருது, அது வளருது, இது வளருது, எல்லாம் வளருது. குடிசைகள்லாம் கோபுரமாச்சு, காதல் கல்யாணம் எல்லாம் பெருகி போச்சு. இன்னைக்கு 18 வருஷம் அந்த பிள்ளைக்கு முடியல. மைனர் எப்ப மார்கழி 1ஆம் தேதி பிறந்த நாள், கார்த்திகை 29ஆம் தேதி அந்த புள்ள மைனரு, மார்கழி 2ஆம் தேதி புள்ள மேஜர். இஷ்டப்பட்டவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், இஷ்டப்பட்டவங்க கூட போய்க்கலாம். அப்ப நீ இஷ்டப்பட்ட மவுத்துல போய் பிறந்திருக்கலாம் இல்ல? எப்படி உனக்கு இஷ்டப்பட்டவங்க கூட கல்யாணம் மூச்சு போய்க்கிறேன். எந்த சாதிக்கார பையனா இருந்தாலும் சரி, ஒரு தகுதியில பண்பாட்டுல ஈழமா இருந்தாலும் அவங்க கூட உனக்கு இஷ்டம் போயிருக்கலாம். ஆனால் தாயும் தந்தையும் நீ இஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்துறீன்னு சொன்னா அந்த வருத்தம் உனக்கு தெரியும். அந்த குழந்தை ஒரு தாயாக வரும் பொழுது, அந்த சமுதாயத்திலே அந்த பெண் குழந்தையானது ஒரு மதிக்கத்தக்க வகையில் வரும் பொழுது அந்த வேதனை உள்ளாணியிலே நெஞ்சிலை சுல்லாணி வைத்து அடித்தார் போல் தெரியும். ஒரு காலத்துல சொன்னா சுதந்திரத்துல வாங்கிட்டாக்க எல்லாம் வெறி தேசிய கொடி குத்திக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு சொன்னார் ஒருத்தரே, தேசிய கொடியை குண்டூசியால் சட்டையிலே குத்தி கொள்ளாதீர்கள், சுல்லாணியை வைத்து உங்கள் இதயத்தை நோக்கி அடித்து பாருங்கள், அதனோட வழி தெரியும் என்று. நான் சொல்றேன், இன்னைக்கு பிள்ளைகளை கல்யாணம் இருக்கிற வயசு வரைக்கும் காப்பாத்தி வச்சுட்டு இருக்காதீங்க. 21 வருஷம் ஆச்சுன்னா நம்மளுக்கு மேட்சான பையன் இருக்கிறான், அவனுக்கு கட்டி வைங்க, கவண்டனுக்கு கட்டி வைங்க, அதுதான் நம்மளுக்கு பெருமை. சொல்றான், அவன் பாடுறான் பாட்டு, முதல் போடையில பிரிம ஓடிடுது. ஒரு 3 முடிச்சாலே முட்டாளானே, கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் தெருக்குள்ள, இப்ப உளுந்தேன் சேருக்குள்ள. அவ இருந்தானாம தேர்ல, இப்ப சேர்ல விழுந்துட்டானாம. பாவி தள்ளுனதெல்லாம் நம்ம பிள்ளைகளத்த நம்ம ஆற நம்புறோம். வேலையே இன்னைக்கு பயிர் மேய்ஞ்சிட்டு இருக்குது. நம்ம பசங்களை யாராச்சும் நம்ம நம்புறோமா? நம்புறதில்லை. பழசாதப்பட்ட சாதி பசங்களை கொண்டாந்து கார் டிரைவரா வைக்கிறது, தோட்டத்து வேலைக்கு வைக்கிறது, அப்புறம் ஏதாவது நமக்கு ஃபேக்டரி வச்சிருந்தா அவனை கொண்டாந்து வேலை வெட்டிக்கு வைக்கிறது. அது என்ன பண்ணுது? மின்சார கனெக்ஷன் +2 பிளஸ் மைனஸ் ஆகிற மாதிரி அது நம்மளுக்கு மைனஸ் கொடுத்துட்டு ஓடி போயிரு. ரெண்டாவது, நம்ம பசங்க மேலே தப்பு இருக்குது. எவனாலும் ஒழுக்கமாலும் 3 பேர் பல்லு வளர்க்குறீங்களா? விளக்குறது இல்லை. வெத்தலை போட்டுக்கிறாங்க. குடியானவனா பிறந்தவன், விவசாய தொழில் இருக்கிறவன், அந்த கூலி நாள் இருக்கத்தான் செய்யும். இந்த சமுதாயம் அவனை என்னன்னு கேள்வி பேசுது. அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிற, அவன் மோசம் இவன் மோசம்னா பிள்ளைகளுக்கு மனசு கலைஞ்சு போகுது. அவனுக்கு 10,000 ரூபாய் போட்டு பைக்கு கவர்மெண்ட்ல கொடுத்துட்றேன். இந்த பஜாஜ் கம்பெனிக்கு போனா 10,000 கொடுத்தா வண்டி கொடுத்துருவேன். ஒரு பெட்ரோல் அடிச்சுட்டு 2 மாசம் இப்படி இப்படின்னு பெருந்தர பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனா அந்த புள்ள பிக்கப் ஆகி போயிடுறான். நம்ம பசங்களை எவனாலும் பெருந்தர போடானா போறானுங்களா? எவனும் போக மாட்டான். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு போட்டியுள்ள சமுதாயத்திலே நம்ம சமுதாயத்தை வளர்த்தியாக வேண்டும். நம் பண்பாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் பாக்குற கண்ணுக்கு மாரி தெரியுது. அது திகி. நாம் சொல்ற புள்ள கெட்டு போயிட்டா, நான் கேட்கிறேன், நெருப்பு ஒரு சட்டியில் நெருப்பு வை, அந்த புள்ளை எடுத்து தின்னு போடுவாளா? அவளுக்கு தெரியுதுல அது நெருப்பு தான், தொட்டா சுடுமண்ணு. அந்த அளவுக்கு வளர்த்தி விட்டு இருக்கிறோம்ல. அப்புறம் என்ன இதுக்கு அறிவு கட்டதானமா 18 வருஷமா நான் அடுத்த கூட ஓடி போயிடுறேன். நீ அப்புறம் போயிட்டு பெத்தவன் மோசம், பெத்தவன் நினை வளத்துல எப்படி பாட்டு பாடுறா?
கூண்டு விட்டு ஒரு பறவை கூடு மாறி போச்சு, வழி கோணமானலாச்சு. காதலிச்ச பாவத்துக்கு கனவு போல ஆச்சு, இப்ப நடந்தது என்ன பேச்சு? அடைய வீட்டுல ஒரு ராணி போல, அடைய பாட்டுல ஒரு ராச போல, தண்ணியில மீன போல துடிக்கிறேன். இப்ப துடிச்சு என்ன பண்றது? அன்னைக்கு எங்க போச்சு அந்த புத்தி? இன்னைக்கு தண்ணியில மீன் போல் இன்னைக்கு காதல் கல்யாணங்களும் கலப்பு மனங்களும் புரிந்து கொண்டு இந்த சமுதாய போக்கிலே கொங்கு சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையினால பெற்றோரை விட பெத்தவன் என்ன பண்ணுவான் பாவம், அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? அப்பா ஏண்டதங்க இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஒரு 50,000 பணமேனு காசு இருக்காது. எருமை 2 வச்சிருப்பேன், 2 ஜனையாருக்கு வித்து கொண்டாந்து கட்டி படிக்க வைக்கிறான்ல, அந்த நன்றி நாம் நினைச்சு பாக்குறோமா? இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாம் பாசமாக வளர்த்துக்கிறோம், ஆனால் எங்களை மதிக்கிறது இல்ல, பெத்தவன் எல்லாம் பாசம் இல்லைன்னு சொல்றாங்க. எந்த தாய் தகப்பனால் தாம் பெத்த பையன் மேல பாசம் இல்லாத விட்டுருமா? இன்னைக்கு மண்ணோ திருச்சம்மஞ்சோ, நாங்க மாடு 2 மேச்சம்மஞ்சோ, நாங்க மண்ணறங்கி கீழே விட்டா எங்க மன்னவனு பக்கம் என்ன, அந்த மன்னவனு போயிறங்கி நாங்க மாடைய வளைச்சு வந்தோம், ஒரு மலையேத்த பார்க்க வந்தோம் என்று சொல்லி இன்று சமுதாயத்தின் காரணமாகத்தான் கொங்கு சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்களால் அல்ல, மீண்டும் ஆரித்தரமாக கூறிக்கொண்டு, பாரியாக இருந்திருந்தால் தேரை தந்திருப்பேன், அதிகமானாக இருந்தால் நெல்லி கனியை தந்திருப்பேன், அந்தோ ஏழை நான் என் செய்வேன். ஆகையால் என்னோட வணக்கத்தை மட்டும் சமர்ப்பித்துக் கொண்டு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மங்களகரமான விழாவில் ஒப்பாரி குரல் தான் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த பாடலில் இருந்து கூட நம்முடைய கலாச்சாரத்தை வெளிக்காட்டலாம் என்று தங்களுடைய திறமையை இவர்கள் இங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மஞ்சநாதன் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது பெற்றோர்களுடைய வளர்ப்பை, அந்த வளர்ப்பிலே குறையில்லை, வெளியிலே அவர்களை அனுப்பி வைக்கும் போதுதான் வெளியூர்களுக்கு வேலைக்கு அனுப்பினால் அவர்கள் காணாமல் போய்விடுவார். அவர்களுடைய கலாச்சாரம் சீரழிந்து போகும். திருமணத்திற்கு பிறகு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல், அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையே நசிந்து வீணாகி போகிறது என்று அழகாக சொன்னார். ஒரு கவிஞன் சொல்லுவான், திருமணத்திற்கு முன் நீ தேவயானி, திருமணத்திற்கு பிறகு தேவயானி என்று கேட்கிற அளவிற்கு நம்முடைய இளைஞர்களுடைய பார்வை, முதல் பார்வை காலப்போக்கில் அது எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, கொஞ்சம் போகிற பாதையிலே நம்முடைய இனத்தை விட்டு இடறி விழுந்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆபத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். அது கடலிலே விழுந்த கதையாகி போகும். ஆகவே வயது ஆக ஆக உடலிலே முதிர்ச்சி ஏற்படுகிறதே தவிர அறிவிலே முதிர்ச்சி ஏற்பட்டதாக தெரியவில்லை. இந்த அடிப்படை காரணம் இதற்கு சமூகம்தான். வெளியிலே அவன் செல்லுகிற பொழுது சமூகத்தினுடைய தாக்கம் அவனை வெகுவாக பாதிக்கிறது. ஆகவே அவன் அதற்கு இரையாகி போகிறான் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு அகச்சூழல், குடும்பச் சூழல்களை பற்றி பேசுகிற நம்முடைய நண்பர்கள் என்ன விளக்கம் கொடுக்க போகிறார்கள் என்பதை இப்பொழுது நம்முடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கின்ற தோடகோட்டத்தைச் சேர்ந்த சகோதரி பூவிழி செல்வி அவர்கள் இதற்கு சரியான விளக்கம் கொடுப்பார்கள். தீரமிக்க தீரர்களை கொண்ட தோல்வி என்பதை தோற்கடித்த திறன்மிக்க என் தங்க குலமான தோடைகுல தோன்றல்களே, எங்களோடு தொடர்கின்ற உறவினாலே தவத்திலும் கிடைக்காத தேடற்கரிய தவிமை பெற்று திகழ்கின்ற சொந்தங்களே, தாழ்மையுடன் திறந்தாழ்ந்து தாழ்பணிந்து வணங்குகின்றேன். கொங்கு இன குழந்தைகள்
கலாச்சார சீரழிவுக்கு பெரிதும் காரணம் பெற்றோர். இப்ப பெற்றோர்கள் குழந்தைய வந்து சமூகத்தை சார்ந்த சொல்லி வளர்க்கறதே இல்லைங்க ஐயா. அப்படி அதுக்கு உதாரணமா சொல்ற குலதெய்வம். இன்னும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு குலதெய்வம்னா எதுன்னு கூட தெரியாம இருக்காங்க ஐயா. என்ன குலம்னு கூட தெரியாம இருக்காங்க. பெற்றோர்கள் அந்த கலாச்சாரத்தையே அவங்களுக்கு சொல்லி தரது இல்லைங்க ஐயா. இப்ப அன்னமார் கதை நம்ம கொங்கு சமுதாயத்திலேயே விளையாட்டுகள் இலக்கியங்கள் எல்லாம் இருக்குதுங்க ஐயா. பெற்றோர்கள் கொங்கு சமுதாயத்தோட விளையாட்டுகள் என்னன்னு கேளுங்க, சொல்லுவாங்களான்னு பார்க்கலாம். தெரியாதுங்க ஐயா. அவங்களுக்கு தெரிஞ்சா தானே குழந்தைங்களுக்கு சொல்லி தருவாங்க. இதனால கலாச்சாரமே சீரழிதுங்க ஐயா. பெற்றோர் வந்து குழந்தைய சாஃப்ட்வேருக்கு படிக்க வைக்கிறாங்க ஐயா. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த சமூக அணியினர் என்ன சொல்றாங்கன்னா சாஃப்ட்வேருக்கு படிக்க வச்சு அப்படி படிச்சாங்கன்னா அவங்க பிள்ளைங்களே இல்ல அப்படிங்கிறாங்க ஐயா. ஆனா இப்ப இருக்க பெற்றோர்கள் சாஃப்ட்வேருக்கு படிச்சு குழந்தைங்க பணத்தை சம்பாதிச்சுதாங்க ஐயா பெற்றோர்கள் இருக்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தர் அப்படி இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி யாருமே இல்லைங்க ஐயா. இப்ப இருக்கிற பெற்றோர்கள் வந்து குழந்தைய சாஃப்ட்வேருக்கு படிக்க வச்சா சாஃப்ட்வேர் தான் படிக்கணும்னு சொல்றாங்க ஐயா. இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த பொண்ணு என்ன படிக்கிறா, அவ மனசுல என்ன நினைக்கிறான்னு கூட நினைக்கிறது இல்லைங்க ஐயா. அதனால அந்த குழந்தையோட கலாச்சாரமே சீரழியுது. இப்ப ஒரு பொண்ணுனோட பாக்கெட் மணி 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்கலாம். பொண்ணு என்ன கேட்டாலும் 500 ரூபாய் கேட்டா கூட 1000 ரூபாய் தராங்க ஐயா இந்த காலத்துல. பூவெளி ஒரு கேள்வி. இப்போ பிள்ளைகளுடைய சுதந்திரத்துல பெற்றோர்கள் தலையிடுகிறார்கள் என்று சொல்கிறீங்களா? இன்னதுதான் படிக்கணும், இதைத்தான் படிக்கணும், இதைத்தான் செய்யணும், இங்கே தான் போகணும் அப்படிங்கிற ஒரு வரையறை வைத்து எங்களை வற்புறுத்துகிறார்கள் என்று சொல்கிறீங்களா? இல்லை என்ன சொல்கிறீங்க? இதைத்தான் படிக்கணும்னு சொல்லி வற்புறுத்துற என்ன சொல்கிறீங்க? பெற்றோர்கள் என்ன படிக்கிறான்னு கூட உனக்கு கேட்டுக்கிறது இல்லைங்க ஐயா. நீ இதை படிச்சா இதைத்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. தன்னோட குழந்தை என்ன படிக்கிறான் அவளோட கருத்து என்னன்னு கூட இப்ப இருக்கிற அப்பா கேட்டுக்கிறது இல்லைங்க ஐயா. இப்ப ஹாஸ்டல்லயே சேர்த்துறாங்க. பொண்ணு நல்லா இருப்பா, நல்லா சாப்பிடுவா, நல்லா இருப்பா, ஆனா நல்லா ஒழுக்கமா இருப்பாளா? அத பெற்றோர்கள் நினைக்கிறதே இல்லைங்க ஐயா. அதனால இதனோட கொங்கு கலாச்சாரமே சரி. அந்த குழந்தைங்க வீட்டுல இருந்தா அப்பாவோட அன்பால வளரும். இப்பெல்லாம் பிறந்த குழந்தை எல்கேஜி எல்கேஜி சேர்த்துறாங்க. உடனே கொண்டு போய் குழந்தைகள் காப்பகம் ஹாஸ்டலின்னு சேர்த்திறாங்க. அந்த பொண்ணு தன்னோட பெற்றோர் பாசத்துக்காக எவ்வளவு ஏங்குதுன்னு தெரியுமாங்க ஐயா? அதை புரிஞ்சுக்கிறதே இல்லையே இந்த காலத்து பெற்றோர்கள். இப்ப இருக்கிற பொண்ணுங்க என்ன குலன்னு ஒரு பொண்ணையாச்சும் கேளுங்க ஐயா, தெரியுமான்னு பாக்கலாம். நான் இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப பார்த்தேங்க ஐயா, ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய குலங்கோட தெரியாம தான் பெற்றோர் வளர்த்திருக்காங்க ஐயா. இதுக்கு காரணம் தன் பெற்றோரோட கலாச்சாரத்தையே தெரியல. இதனால கலாச்சாரமே சீரழிதுங்க ஐயா. இப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தீங்க ஐயா, தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணுனா எங்க இருக்கா அப்படின்னு. ப்ராஜெக்ட் சென்டர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அவங்க அம்மா கேக்குறாங்க யாருன்னு. அம்மா ஃப்ரெண்டு போன் பண்றா, காலேஜ்ல சென்டருக்கு போயிட்டு வராலாமா அப்படின்னு. மறுபடியும் அவ ஃப்ரெண்டு மறுபடியும் அவளுக்கு போன் பண்றாள். அவங்க வீட்டுக்கிட்ட அவ்வளவுதான் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. நான் உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற வெளியே வான்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட சொல்றா, அம்மா இப்படி ஃப்ரெண்டு வந்து வெளியே நிக்கிறா, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு. அவங்க அம்மா தான் பொண்ணு மேல ஒரு புலியோட நம்பிக்கை இல்லாம வெளியே வந்து பாக்குறாங்க. அவளோட ஃப்ரெண்டு கேக்குறா, என்னம்மா என்ன உங்க அம்மா வந்து வெளியே வந்து உன்னை பாக்குறாங்க, உன்னை சொல்லிட்டு வரலையான்னு கேக்குறா. இல்ல நான் சொல்லிட்டு தான் வந்தேன், எங்க அம்மாக்கு என் அம்மா நம்பிக்கை இல்லையாட்டு இருக்குது அப்படிங்கிறா. அப்ப அந்த பொண்ணுனோட மனசு எவ்வளவு பாதிக்கப்படும் தெரியுமாங்க ஐயா? மத்த பிள்ளைங்க அந்த பொண்ணுகிட்ட பேசுற கூட எவ்வளவு தயங்குவாங்க தெரியுமாங்க ஐயா? அதனால அந்த கலாச்சாரமே பாதிக்கப்படுது. இப்ப வந்து வீட்லயே பாக்கெட் மணி தராங்க ஐயா. என்ன இப்ப ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறனா கூட கேட்போம், அப்பா 100 ரூபாய் கொடுங்கப்பா புக்கு வாங்கணும் அப்படின்னு. அப்ப வந்து கொடுப்பாங்க. என்னன்னு காடி இப்ப கொடுப்பாங்க. ஆனா என்ன ஏது கேட்கறது நம்ம கேட்கிறோம். அப்ப நானே கேட்கிறேன் எங்க அப்பாட்ட, 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு. என்ன எதுக்குமா அப்படின்னு கேட்டு கொடுக்குறாங்களே இப்ப இருக்க பெற்றோர். 500 ரூபாய் கேட்டா கூட 1000 ரூபாய் எடுத்து வீசுறாங்க ஐயா இப்ப இருக்கிற பெற்றோரு. அப்ப அவங்க கண்ணா பின்னா செலவு பண்ணாம என்ன பண்ணுவாங்க? இது பெற்றோர் தாங்க ஐயா காரணம்.
அதனால இந்த கொங்கு கலாச்சாரமே சீரழியுது. இவங்க சொல்றாங்க பெத்த குழந்தை நம்பாம யார நம்புவானு. இப்ப பஸ் வீட்டை விட்டு லேட்டா போனாவே பெத்த குழந்தை நம்ம சொல்றோம் இந்த பஸ் லேட்டா வந்துருச்சு அதனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னு. அவ வந்துட்டா உங்களோடதான் படிக்கிறான நீயே இன்னும் வரலன்னு கேக்குறாங்க. அப்ப பெத்தவன் நம்பாம மத்தவ சொல்றதாங்க ஏன் நம்புறாங்க இந்த காலத்து பெற்றோரு. அதனால அந்த குழந்தை என்னங்கய்யா பண்ணும். அந்த குழந்தை நம்ம சொல்றோம் அம்மா இப்படி லேட் ஆயிருச்சுங்கம்மா அதனால அவ மட்டும் வர உன்னாலேயே வர முடியாது எங்க சுத்திட்டு வர அப்படின்னு கேக்குறாங்க. ஐயா அந்த பொண்ணு என்ன சொல்லும் அத கொஞ்சமாச்சு நினைச்சு பாக்குறாங்களா? இப்ப பெற்றோர் சமூக அணியினர் சொல்றாங்க பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அவளுக்கு என்ன பிடிக்கும் சாப்பிடுறது சொல்றாங்க. அவ என்ன நினைக்கிறா அவ என்ன படிக்கிறா அவளோட உணர்ச்சிகள் என்னன்னு இப்ப இருக்கிற பெற்றோர் புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா? இல்லையேங்க ஐயா. இதனால கலாச்சாரமே பாதிக்கடைகிறது. அவரு சொல்றாரு பாசமா இருக்கிறாங்க. பாசம் வேறு பாதுகாப்பு வேறு. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கொலை எதுவும் தெரியுமாங்க ஐயா? ஒரு பொண்ணையா சொல்லுங்க நான் இந்த கொலைன்னு ஒருத்தர் கூட தெரியாதுங்க ஐயா. தன்னுடைய தெய்வம் கூட இன்னும் எங்க இருக்குன்னு கூட தெரியாதுங்க ஐயா. அப்படி இருக்குது என்னோட கலாச்சாரமே. இதனால கொங்கு தன்னோட குழந்தைகளோட கலாச்சாரமே சீரழிக்கு முற்றிலும் காரணம் பெற்றோர் தாங்க ஐயா. கொங்கு தேசம் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி கல்லும் காவேரி புல்லும் உள்ளவரை வாழட்டும் தர்ம நெறி காராள நீதி தலை தோங்கட்டும். கொங்கு இன குழந்தைகளின் கலாச்சார சீரழிவுக்கு பெரிதும் காரணம் பெற்றோர் பெற்றோர் பெற்றோர். ஆத்திரமும் ஆவேசமும் கலந்த உணர்ச்சி பிளம்பாக தன்னுடைய கருத்துக்களை கொட்டியிருக்கிறார் நம்முடைய விழா ஏற்பாட்டாளர்கள். மிக விரைவாக இந்த நிகழ்ச்சியை முடித்து கொண்டால் பின்னால் தொடர்கின்ற மற்ற நிகழ்வுகளுக்கு ஏதுவாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டபடியால் இனி வருகின்றவர்கள் கொஞ்சம் விரைவாகவும் தங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாகவும் எடுத்துரைத்தால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். அடுத்து சமூகமே என்ற தலைப்பில் முதுகலை ஆங்கில இலக்கிய 1ஆம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கின்ற சகோதரி யமுனா அவர்களை பேச அழைக்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து கொங்கு மைந்தர்களுக்கும் எனது முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொங்கு இன குழந்தைகளின் கலாச்சார சீரழிவுக்கு பெரிதும் காரணம் பெற்றோரா சமூகமா? தங்கச்சி நீங்க சொன்னீங்க அப்பா அம்மா பின்னாடியே வந்து நம்பிக்கை இல்லாம பாக்குறாங்க அப்படின்னு. அது உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, இந்த சமுதாயத்து மேல நம்பிக்கை இல்லாம தான் நீ கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து பாக்குறாங்க. அவங்க உன் மேல இவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்குல்ல, நீ இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஐயா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த சமுதாயம் இந்த இளைஞர்களை எப்படி எல்லாம் பாதிக்குது தெரியுங்களா? முதல்ல ஊடகம். இவங்க பாட்டுக்கு வேறு வேறு சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணும் ஆணும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க, லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி கதையை எடுத்து அத்தோட முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை எங்கெங்கய்யா காட்டுறாங்க? அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நடைமுறை வாழ்க்கையில நம்ம பசங்களும் பொண்ணுங்களும் அதே மாதிரி போய் விழுந்து நம்மளுடைய வாழ்க்கையவே அவங்களே சீரழிச்சுக்கிறாங்க. காரணம் இந்த சமுதாயத்துல இந்த ஊடகம் இந்த சினிமாவை பார்த்து அவங்க கெட்டு போறாங்க. நம்ம பசங்க பொண்ணுங்களை மடக்கிறதுக்கு இந்த சினிமா எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுது தெரியுங்களா? பாடல் மூலியமா ஹெல்ப் பண்ணுதுங்க ஐயா. ஆடி போனா அவனி அவ ஆல மைக்குந்தாவனி கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கலைமாமணி. ஏங்கய்யா அவ டாக்டர் பட்டம் வாங்கறதுக்கு கலைமாமணி பட்டம் வாங்கறதுக்கு வாய கட்டி வயிற்ற கட்டி பெற்றோர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு படிக்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த பசங்க கண்ணால பார்த்தாலே கலைமாமணி சொல்லி பொண்ணுகளை கவுத்தை நம்மள சீரழிச்சிட்டு இருக்கு. நம்மளுடைய கலாச்சாரத்தை சீரழிச்சு குட்டி செவராக்கிட்டு இருக்குங்க ஐயா. இயற்கை அழகான மருதாணி விட்டுட்டு செயற்கை அழகு பிளாக் கோணுங்கிறாங்க, ரெட் கோணுங்கிறாங்க, இப்படியே வச்சு கைய புண்ணாக்கிட்டு இருக்கோம். இயற்கை அழகை விட்டுட்டு செயற்கை அழகுக்கு ஏங்க ஐயா நீங்க போறீங்க? அந்த அளவுக்கு நம்மளுடைய சமுதாயம் நம்மள சீரழிச்சிட்டு இருக்கு நம்ம கலாச்சாரத்தை. நம்மளுடைய கொங்கு வேளாளர் அப்படின்னாலே வேளாண்மை செய்து வந்தவங்களை வாழ வச்சு பழகிட குலம் நம்மளுடைய குலம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளுடைய வேளாளர் பெயரிலேயே நம்மளுடைய குல பெருமையும் அடங்கி இருக்குங்க ஐயா.
அப்படி அவங்க வேளாண்மை செய்து விளைந்த பயிரை வச்சு கம்பு ராகி இது மாதிரி பயிரை வச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்து தானும் வாழ்ற பரம்பரைங்கய்யா குளங்கய்யா நம்மளுடைய கொங்கு குளம். இப்ப எத்தனை பேருக்கு இந்த சமூகத்துல கம்புனா தெரியும்? நன்றி, வணக்கம். எண்ணணி சகோதரர்களே, எதிரணியில் இருந்தாலும் என் நெஞ்சத்தில் இருப்பவர்களே, முள்ள முறியாம முருங்கப்பூ வாடாம மாமனும் மச்சனும் அண்ணனும் தம்பியுமா கூடியிருக்கக்கூடிய என் அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திண்டுக்கல்னா பூட்டழகு, திருவாரூர்னா தேரழகு, திருவடை மருதூர்னா தெருவழகு. கொங்கு மண் அப்படின்னா வாங்க, இருங்க, உட்காருங்க, ஏனுங்க, எண்ணுங்க, சாப்பிடுங்க. சங்க தமிழ் வளர்க்கும் கொங்கு மண்ணிற்கு கலாச்சாரமான கலப்படமற்ற மணமழகு. இப்படிப்பட்ட இந்த கலாச்சாரத்தை யாரு காப்பாத்தி கொடுக்கறது? என்ன பேசிட்டு போறீங்க? கரும்பு கட்டோட இருந்தா எறும்பு என்ன பண்ணி போடு. அப்ப நம்ம அம்மா மெனத்து சொல்லி கொடுத்துருக்குறோம். குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா தாய்ப்பால் கொடுத்தா அழகு கெட்டு போன்னு புட்டிப்பால் கொடுக்குறீங்க. அந்த புட்டிப்பால் குடிக்கிற குழந்தை என்ன பண்ணுது? 18 வருஷமான டாஸ்மாக் கடைக்கு பாட்டில் பால் குடிக்கிறதுக்கு போகுது. கலாச்சாரத்தை யார் சொல்லி கொடுக்கணும்? ஒரு பையன் அழகா ஒரு கவிதை எழுதுறான்னா பையன் அழகா எழுதுற, எங்க அம்மா கை ஓங்கி இருக்கு, எங்க அப்பன் கை வீங்கி இருக்கும் அப்படின்னு. இப்படி குடித்தனம் பண்ணீங்கன்னா பிறந்த வீட்டுல கொஞ்ச நாளைக்கு, புகுந்த வீட்டுல கொஞ்ச நாளைக்கு அம்மா ஓடிடுற, அப்பன் பெரிய வீட்டுல ஒரு நாளைக்கு, சின்ன வீட்டுல ஒரு நாளைக்கு ஓடிடுற. இன்னைக்கு பையனும் பிள்ளையும் கெட்டு போகாம என்ன பண்ணுவேன்? யார் இந்த கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கறது? ஏமா சொன்னேன் டிவி கெடுக்குது, ஊடகம் கெடுக்குது அப்படின்னு. முந்தானத்து ஒரு டிவியில் ஒரு பாட்டு, ஒரு சின்ன புள்ள, ஒரு 14 வயசு புள்ள பாடுது. கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. கூட பார்த்துருக்கிறாரு அப்பங்கார. பாப்பா எப்படி அழகா பாடுதுன்னு பாரு, நீயும் பாடணும் அவளாடுவேன். அந்த பிள்ளையாட்டவே நீயும் அருமையா பாடணும். இந்த பிள்ளை அடுத்தது அப்புறம் பாடுது பிள்ளை, அப்பா சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா. சின்ன புள்ள பாடி பழகுது. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. இந்த புள்ள சின்ன வயசுலயே பாட சொல்ற, பெருசான ஓடிடுது. தாலின்னா அதுக்கு எத்தனை மகிமை இருக்குது. அந்த தாலிய சாந்து மணந்து வரும் சரஸ்வதியா மங்கலியோ, புனுகு மறந்து வரும் புண்ணியவதி மங்கலியோ, சாந்து சரஸ்வதியா மங்கலியம் அப்படி அழகா பாடுனாங்க. பாலு மணந்து வரும் பார்வதியா மங்கலியம்னு. தாலி கட்டி பெட்டுக்கடை வச்சு தூங்குறீங்க. அந்த பிள்ளை எப்படி நாளைக்கு தாலி போடுவா? மங்களமான வீட்டுக்கு போற போது, கோயிலுக்கு போற போது சடை பின்னி போடணும். இளவூட்டுக்கு போற போது மசர் அவுத்து போடணும். இதனை கோயிலுக்கு வர போது பிள்ளை மசர் விரிச்சு போட்டு பூ வச்சுட்டு வர்றது, பொட்டு வச்சுக்கிறதுக்கு தயங்குது, திண்ணீர் விடுறதுக்கு தயங்குது. என்ன கலாச்சாரம் இது? யாரு சொல்லி கொடுக்கறது? இருந்துங்கிறதுக்கு பேர் தான் விருந்து. தட்டுல கையாந்து திங்கிறதுக்கு பேர் இறந்து திங்கிறது. கல்யாணத்துல யார் சொல்லி கொடுக்குறோம்? ஒரு கொங்கு வேளாள கவனம் கல்யாணம் அப்படின்னா 108 சீர் இருக்கணும். இருக்குதா இன்னைக்கு? நாட்டங்கள் பாக்குறோமா? பொண்ணுக்காங்க போறோமா? மாமியா வந்து முதல்ல பொண்ணுக்காந்த பின்னாடிதான் மணவரை கூட்டிட்டு வரணும். பொண்ணு பிள்ளைய பொழுதோடைய மாலை கொடுத்து படிச்சுலைய கட்டி கொண்டு வந்து பையனையும் பிள்ளையும் கிட்டணைக்கு வச்சு 2 ரகசியம் பேசிக்குதுக்குவா. போய் ரிசப்ஷன் போய் பார்த்துக்கிறா. எங்க இருக்குது கலாச்சாரம்? இதுக்கு யாரு பையனுக்கு யார் சொல்லி கொடுக்கணும்? அப்ப நம்ம பெரியவன் சொல்லி கொடுக்கணுமா, சமூகம் வந்து சொல்லி கொடுக்குமா? சமுதாயத்துல 1000 தான் இருக்கு. நான் கண்ட நதிய தண்ணியெல்லாம் ஓடிட்டே இருக்கு. அள்ளி குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி ஒண்ணு இருக்குது இல்லையா? நல்ல தண்ணியை அள்ளி குடிக்க சொல்லி யார் சொல்லி கொடுக்கணும்? அத்தனையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது யார் அப்படின்னா பெற்றோர். இந்த பெற்றோர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, பொறுப்பு இல்லாம தன்னுடைய சுகமே பெருசு அப்படின்னு அந்த குழந்தைய கெடுக்கிறது பூரா பெற்றோர் தான். போன தலைமுறைக்கு நம்ம கையில காடு இருந்துச்சு, பூமி இருந்துச்சு. அதை வித்து ஒரே நாளை கல்யாணம்ங்கிற பேர்ல கூத்தடிச்சு அந்த சோறுங்கிற போடுறதுக்கு, அந்த செட்டு போடுறதுக்கு 80,000 70,000 சம்பாரிச்சு போட. உங்க பாட்டம் பூட்டம் வச்சிருந்த பூமி வித்து போடுறதுக்கு நீ யாரு? உங்க அப்பன் உங்க கையில என்ன கொடுத்துட்டு போறானோ அதை விட ஒரு 1/2 ஏக்கர் பூமி சேர்த்து வச்சுட்டு போனாத்தான் நீங்க ஒரிஜினலமா குடியானவ. அதை விட்டு போட்டு வித்துன்னு போட்டு போற அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு உன்ற பேரனுக்கோ பேத்துக்கே வித்து திங்கிறதுக்கு இந்த பூமியும் இருக்காது. எந்தக்கு இந்த வரட்டுக்க வருவோ, எதுக்கு இந்த போலிக்க வருவோ? இது யாரு சொல்லி கொடு? இது யாரு? இந்த குழந்தை அந்த போலி கௌரவத்தை அந்த குழந்தைகளுக்கே சொல்லிக் கொடுக்கறது யாரு? பெற்றோர் தான். எத்தனை ஒரு உடக்காவை ஒரு கல்யாணத்துல இந்த இனச்சீரன் இருக்குது இல்லையா, அந்த இனச்சீரை ஒழுங்கா பண்ணி சகோதரி பாசத்தை ஒழுங்கா நீங்க சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா
உடக்கா வெட்டு முட்டு வைக்காத அந்த ஒன்னே கால ஏக்கர பூமிக்கு அந்த புள்ள பங்குக்கு வந்து நிப்பாளா? அந்த அந்த பாசத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோமா? எத்தனை எல்லாம் ஜீர் இருக்குது. அந்த பாட்டுக்குண்டான அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறோமா? ஒரு கல்யாணத்துல கைகோர் எரிசின்னு ஒண்ணு இருக்குதா? பிறந்தவனை கூட்டிட்டு வந்து பங்கும் பங்காளை கூட்டிட்டு வந்து 4 எரிசி கூட சமந்து இவன் தான் பங்காளி, இவன் தான் சித்தப்பு பையன், இவன் தான் பெரியப்பைன்னு சொல்லி கொடுக்குறோமா? நாம இன்னைக்கு கூட பிறந்தவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பச்சரிசி வச்சு அருகுமனை வச்சு அவனுக்கு இந்த நல்ல கணபதியை நாங்காலம் தொழுதுன்னு கொங்கு வேளாளர் சமூகத்துக்கே உண்டான அந்த மங்கள வாழ்த்து சொல்றோமா? அத்திப்பட்டு துத்திப்பட்டு ஆனையடி கண்டாங்கி மேலான வெள்ளப்பட்டு மேகவர்ண கண்டாங்கி நீலமேக வண்ணப்பட்டு நெடிய வர்ண கண்டாங்கி பதக்கம் கரப்பாணி பாங்கான காசு மாலை எத்தனை சீர் சொல்லி எத்தனை வட்டலும் சொம்பும் வாகான பால் பசும் எத்தனையெல்லாம் ஜீர் சொல்லி எத்தனையெல்லாம் தமிழ் சொல்லி எப்படியெல்லாம் ஜீர் பண்ணி கல்யாணம் பண்ணோம். 3 நிமிஷத்துல கொண்டு போய் நிறுத்தி அந்த கோயில் கொண்டு போய் நிறுத்தி கட்டாதாளினா கட்டியாச்சு கூட்டிட்டு வந்தாச்சு. அதுக்கு அத்தனை செலவு பண்றீங்க. இந்த மூஞ்சிக்கு பட்டி பார்க்கறதுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறீங்களா? ஒரு சீர் பண்றதுக்கு உனக்கு என்ன வக்கு இல்லையா? மூஞ்சிய ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போன அப்படின்னா 15000 20,000 இந்த மேக்கப் போடுற உங்களுக்கு அத்தனை செலவு பண்றோம்ல. ஒரு மாலை கொடுக்குற 10,000 12,000. இந்த சீர்கள் எல்லாம் ஒவ்வொரு சீருடைய அர்த்தத்தையுமே விரிவா அந்த குழந்தைகளுக்கு அந்த சீரு பண்ணினா தானே அந்த கல்யாணம் பண்ற பிள்ளைகளுக்கு பையனுக்குமே இப்படி எல்லாம் சீர் இருக்குதுங்கிறது தெரியும். இது எங்க போய் சமூகம் வந்து கெடுக்குது? சமூகம் பொங்கலாம பொங்கல் எங்கம்மா பொங்க வைக்கிற பொங்கலுக்கு தை மாசம்னா ஒரு குடியானவ முதல் நாள் காப்பு கட்டுறான என்ன அர்த்தம் தெரியுமா? சூரியன் தன்னுடைய உத்தராயண பிரயாணத்திலிருந்து தட்சிணாயணத்திலிருந்து உத்தராயணத்துக்கு மாறக்கூடிய அந்த நல்ல நாள்ல பாத்தீங்கன்னா சூரிய கதிர்வீச்சு அதிகமா இருக்கு. அந்த கதிர்வீச்சை உள்வாங்கணும் அப்படின்னா பூளப்பூவு, ஆவரந்தலை, வேப்பந்தலை, எருக்கங்கொழுந்து இதுக்கு தான் அந்த கதிர்வீச்சுக்களை உள்வாங்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அது பண்டம்பாடியெல்லாம் கெட்டு போக கூடாது, மனுஷனுடைய தோள்களை கெடுதல் வரக்கூடாதுங்கிறதுக்காக காப்பு கட்டுற வீடு எங்கெங்கெல்லாம் மனித நடமாட்டம் அதிகமா இருக்குதோ கிணத்து வெளி, தோட்டம் துறவு, ஆட்டாங்கல்லு, அம்மிக்கல்லு எல்லா பக்கம் கொண்டு போய் காப்பு கட்டி மறுநாளைக்கு பொங்க வைக்கிறோம். இது சொல்லி கொடுத்துக்கிறோமா நம்ம குழந்தைகளுக்கு? என்னமோ காப்பு கட்டணும் தெரிஞ்சா தான் நம்ம போய் காப்பு கட்டுவேன். அந்த பொங்கல் அன்னைக்கு நாம ஏதாச்சும் அந்த கும்மி அடிக்கிற பாட்டு ஏதாச்சும் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியுமா? அப்ப நம்ம அம்மா பூ பறிக்க என்ற போல பூ பறிக்கிறக்கே போகாது, என்ற போல விளக்கமா வெடிச்சோன்னா விளக்கமா வெடுக்குமான்னுவா. பெருமையா சொல்றது மாரியத்தா கோயிலுக்கு விளக்கமா வெடுக்க போகாது பெருமையாமா. பட்டுப்பா வடகடி தலைவாரி பூச்சிவுடி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னைனா. அப்படி அந்த அழகான எதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தில் உயர்ந்ததா இருக்குதோ அதை எல்லாமே அதை அந்த குழந்தை விட்டுருச்சு அப்படின்னா பெருமையா பேசுகிறது நம்முடைய பெற்றோர்கள். அந்த பொங்கல் அன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு பூப்பறிக்கு போறதுக்குமே ஓலைக்கா கொண்டையில சொல்லி கொடுத்தாத்தானே அந்த குழந்தைங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் அதை சேர்த்து இங்க அடுக்கடுக்காம பாத்திரமா 5 அடுக்காம பாத்திரமா குமிஞ்செடுக்கமாக்கிட்டாம குடி போனலாமா ஓலைக்கான்ட்டு புலைவசம் குடிச்சு நாமளும் வந்து டிவி பாட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தை கெட்டு போகாம கலாச்சாரத்தை எப்படி கட்டி காக்கு? நம்ம கையில தான் இருக்குது, பெற்றோர்களுடைய கையில் தான் இருக்குது. இந்த உன்னதமான கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றணும்னா அதுக்கு காரணம் பெற்றோர். மஞ்சக்காட்டுக்குளம் மஞ்சக்காட்டுக்குளம் மிளகாய் வச்சு பயிர் பண்றோம். மிளகாய் என்ன மஞ்சளாவா காய்க்குது? மஞ்சள் என்ன மிளகாய் காய்க்குமா? வெளியில இருந்தாலும் ஒண்ணு மரத கிடையாது, நம்ம கிட்டத்தே இருக்குது. கரும்பு கட்டோடு இருந்தா எறும்பு ஒண்ணு பண்ணிட முடியாது. அப்படி ஆணித்தரமா அந்த குழந்தைகளுக்கு அந்த கலாச்சாரத்தை சொல்லி சொல்லி வளர்க்கணும். அதனால இதுக்கு காரணம் நம்முடைய கலாச்சார சீரழிவுக்கு காரணம் எந்தவித சந்தேகமும் இல்லாம சமுதாயத்து மேல பழி போடாதீங்க, நம்ம பெற்றோர்கள் தான் அதுக்கு காரணம். இதுவரை இந்த பேசுவதற்கு வாய்ப்பளித்த கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் ஆள் போல் தலை தலைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் கிளைகளைத்து முசியாமல் வாழ வேண்டும். ஆண் போன பக்கமெல்லாம் அரசுபட்டம் ஆள வேண்டும். பெண் போன பக்கமெல்லாம் பெருமையோடு வாழ வேண்டும். கொண்டகுல 100 காலம் கொடுத்தகுல 100 காலம் வாங்கின குலம் 100 காலம் கொடுத்த குலம் 100 காலம் வாழ வேண்டும் என்று கூறி ஏர் போன பக்கமெல்லாம் எச்சா விளையோனு, முள்ளு மேல போட்டாலும் முத்தா விளையோனு, கல்லு மேல போட்டாலும் கருதா விளையோனும் என்று கொங்கு சொந்தங்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல உயர்வான வாழ்க்கை வேண்டும் என்று வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மூறுமாறு கெட்டு அடையாளம் நாடு கெட்டு போனதுக்கு மெட்ராஸ் நாகரிகம் அடையாளம். தேராட்டம் காரினிலே ரொம்ப திமிரோட போறவரே
எங்க ஏரோட்டம் நின்னு போனா உங்க காரோட்டம் என்னவாகும்? பீச்சு பக்கம் காத்து வாங்க காத்திருக்கும் கூட்டமே, நேத்து வாங்கி போன காத்து என்ன ஆச்சு வீட்டுல? கெட்டு போன புள்ளிகளா, வாழப்பட்டணந்தா வந்தீங்களா? சமூகம் 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 தான் காரணம் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறேன். எதிரணி தலைவர் வந்தார், இதை சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் குறைவு. செல்போனை பத்தி பேசினார். செல்போனை எந்த அப்பா ஆயா வாங்கி கொடுத்துட்டு கண்டபடி மெசேஜ் அனுப்ப சொல்லவே இல்லை. மெசேஜ் எல்லாம் வெளியிருந்து தான் வருது. ஒருத்தர் அனுப்புறான் மெசேஜ், இந்த பொண்ணு செல்போனுக்கு ரீசார்ஜ் செய்ய கடைக்கு போச்சு, நம்பரை சொல்லி செல்போனை வாங்கிட்டு வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனா அந்த நம்பருக்கு வெடி 150 முறை மிஸ்டு கால் விடுறான். இது எங்கிருந்து வந்தது? சமூகத்திலிருந்து வந்த பிரச்சனை இது. அப்ப 150 முறை மிஸ்டு கால் வருது, அப்புறம் மெசேஜ் வருது. மெசேஜில் அவன் எழுதி இருக்கிறான், கண்களில் மின்னும் வைரம், இதழ்களில் பவளம், சிரிப்பில் முத்து, அங்கங்களில் தங்கம், இதயத்தில் மட்டும் ஏனடி இரும்பு, என் வாழ்க்கைக்கு யார்தான் பொறுப்பு? நம்ம கவனிச்சில்லவா? பின்னி பின்னி காட்டுறா, பின்னாலே தூக்கி விட்டு கையாலே இழுக்கிறா, பூ போல காலெடுத்து பூமிய அலக்குறா, பொட்டுன்னு துள்ளி துள்ளி சிட்டாக பறக்குறா, நிலையில கைய வச்சு நிக்கிறா நிமிருறா, நிலையில கைய வச்சு நிக்கிறா நிமிருறா, நிறுத்தி மூச்சு விட்டு நெஞ்சை தாளாட்டுறா, அவன் நெஞ்சை தாளாட்டுறா, ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ணை சாய்க்கிறா. இதுக்கு மேல ஒரு பொண்ணை, அடக்க ஒடுக்கமான பொண்ணை பார்க்க முடியுமா? இந்த கிராமத்து பொண்ணை, இந்த கொங்கு வேளார் குளத்தில் பிறந்த பெண்ணை நீங்க எப்படி கேவலமா பேசலாம் என்று சொல்லி, என்னருமை கொங்குகுள்ள இளைஞர்களே, குழந்தைகளே, உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். வெளியிலே திரைப்படம், திரையரங்குகள், காதலர் தினம், பூங்காக்கள் இவையெல்லாம் நம்மை கெடுக்கின்ற வகையில் இருந்தாலும், அப்படிப்பட்ட இடத்திலும் நல்லது இருக்கிறது, நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், கெட்டதை விட்டு விடுங்கள் என்று சொல்லி கொங்கு நாட்டு பாஷையிலே ஒரு கவிஞன் பாட்டு எழுதியிருந்தான். அஞ்சுனா ஆறு வரும், பஞ்சுனா நூலு வரும், நெஞ்சுனா ஆசை வரும் அம்மணி, ஆஹா அம்மணி, ஆறுனா சிறுவாணி, ஆச்சின்னா பொள்ளாச்சி, லவ்வுன்னா பொய்யாச்சு கேளு நீ, தெரியாத பையன் லவ் பண்ணாத, புறம்போக்கு நிலத்தை தான் நீ நம்பாத, தெரியாத பையன் லவ் பண்ணாத, புறம்போக்கு நிலத்தை தான் நீ நம்பாத, எம்மா எம்மா பொன்னியம்மா கண்ணியம்மா, காதல்னா அப்ப ஆயா பேச்ச கேட்டு கல்யாணத்தை பண்ணிக்கம்மா கண்ணி. நன்றி, வணக்கம். பெற்றோர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. காரணம், எந்த ஒரு செயலுக்கும் இன்னொருவர் மீது பழியை போட்டு நாம் தப்பித்துக் கொள்ளக்கூடாது. அது அறிவுடைமை அல்ல. தீதும் நன்றும் பிறதர வாரா, எது ஒன்று நடந்தாலும் அது நம்மால் தான் நடக்கிறது, அதற்கு நாம் தான் காரணம். சமூகம் என்பது எது, அல்லது சமூகம் என்பவர் யார்? இதற்கு நீங்கள் விடை தண்டீர்கள் என்றால் தானாக தெளிவு வந்துவிடும். கல்லும் மண்ணும் கடலும் மலையும் சேர்ந்ததல்ல சமூகம். நீங்கள், நான், இவர்கள் என்று பல பேரும் கூடியிருக்கிற அந்த கூட்ட அமைப்புக்கு பேர் தான் சமூகம். ஆக இந்த சமூகத்திலே அவர்கள், இந்த சமூகம் தன்னுடைய வழியிலே போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய குழந்தைகளை திருத்துவதற்கான வேலையா அந்த சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. அதுதானா வேலை சமூகத்துக்கு? இல்லை. நம்முடைய குழந்தைகளுடைய வளர்ப்பிலே நம்முடைய குழந்தைகள் அந்த பொக்கிஷங்களை கட்டி காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அது நம்முடைய கலாச்சாரத்திலிருந்தே தடமாறி போகிற பொழுது அதை நாம் தான் அரவணைத்து நம்முடைய கலாச்சாரத்தை கற்பிக்க வேண்டும். ஆசிரியர், பெற்றோர், தாயும் தந்தையும் தான் குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியர்கள். அவர்கள் தான் குழந்தைகளை வழிநடத்த வேண்டும். ஆக நம்மின குழந்தைகள் தடமாறி போவதற்கு, அவர்களுடைய கலாச்சாரம் சீரழிவதற்கு பெற்றோர்களாகிய நாமே காரணமாக இருக்கிறோம், சமூகம் காரணம் அல்ல என்பதை ஒத்துக்கொண்டு இனியால் நம்முடைய சமூகம் நாம் நம்மை செம்மைப்படுத்திக் கொள்வோம், நாம் நம்மை நல்ல முறையிலே வழிப்படுத்திக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி, அருமையான ஒரு சந்தர்ப்பம்
தனித்த நம்முடைய சமூகத்தை பற்றி இங்கே பேசுவதற்கும் இங்கே உரையாடுவதற்கும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. பிரசாதி கலவாத ஒரு அருமையான நம்முடைய இன மக்களோடு ஒன்றரை கலந்து சந்திப்பதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த மேடையை அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். நன்றி, வணக்கம்.